ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஸோ ஜென்ரலாக ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும். அது சிங்கிள் பாண்டாக தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கலாம், அது சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், டபுள் பாண்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ இட் ஷுட் ஹேவ் மெட்டல் கார்பன் பாண்ட்ஸ். அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பன் பாண்ட் எப்படியெல்லாம் கிரியேட் ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வந்து ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ல இருந்து கார்பன் மெட்டலோட கனெக்ட் ஆகலாம், இல்லை ரேடிக்கலில் இருக்கக்கூடிய கார்பன் மெட்டலோட கனெக்ட் ஆகலாம், இல்லை அயானில் இருக்கக்கூடிய கார்பனும் மெட்டலோட கனெக்ட் ஆகலாம். ஸோ எனி ஃபார்மட் இட் கேன் ஹாவ். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் நம்ம லித்தியம் பேஸ்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் குளோரைடு லித்தியத்தோட ரியாக்ட் பண்ணும்போது மெத்தில் லித்தியம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டுன்னு சொல்லலாம். இது அகைன் ஆல்கலி மெட்டல்ஸில் வரக்கூடிய கான்செப்ட். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் மெத்தில் லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ டெட்ராமர். 4 மாலிகுல்ஸாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் யோசிக்க முடியாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். அதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லித்தியம் டெட்ராமர்னா 4 டைம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ லித்தியம் ஆட்டம் என்ன பண்ணுன்னா கார்னஸ் ஆஃப் தி டெட்ராஹெட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராஹெட்ரன் ஸ்ட்ரக்சரில் கார்னஸில் லித்தியம் ஆக்குபை பண்ணியிருக்கும். மெத்தில் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்ராஹெட்ரன் கிரியேட் பண்ணும்போது 4 இடத்துல கிரியேட் ஆகும் இல்லைங்களா, அங்கே கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்லேருந்து 6 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபேஸஸில் CH3 வில் கோ அண்ட் ஆக்குபை. ஸோ அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4C2E பாண்டுன்னு சொல்லுவாங்க. 4 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். சும்மா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தவிர நிறைய செவரல் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு மோஸ்ட் வந்து ஆல்கீன் காம்ப்ளெக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் அபவுட் ஜீஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தவிர அடிஷ்னலாக FeCO5 பற்றி ஒரு ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சிந்தசிஸ் அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ரியாக்ஷனையும் நாம் பார்த்துடலாம். ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன்லேயே 2 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க சிந்தசிஸ்க்கு. ஸோ தீஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் கோபாலன் புக் ஒன்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா C4H4, தட் மீன்ஸ் பியூட்டாடையினோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். இது அயன் பென்டா கார்பனைல் வந்து பியூட்டாடைன். ஸோ அகைன் மெட்டாலிக் கார்பனைல்ஸில் இந்த ரியாக்ஷன் ரிப்பீட் ஆக போகுது. அரௌண்ட் ஒரு ஹீட் பண்ணும்போது 80 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது we are getting C4H4. இந்த பியூட்டாடைன் வந்து Feயோட பாண்டில் இன்வால்வ் ஆகுது, where we have 2 moles of CO is going out. That is 2 times of CO is going out. That means in the C4H4 is going to contribute with Fe by means of 2 bonds மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் we will discuss when we are getting into this example particularly. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்லாம் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸில் இந்த கார்பனை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மெட்டல் கார்பன் பாண்டு தான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். ஸோ இந்த மெட்டல் கார்பன் பாண்டில் இந்த கார்பன் எங்கேருந்து வேணாலும் வரலான்னு சொன்னோம், வெதர் இட்ஸ் அ மாலிகுல் ஆர் ரேடிக்கல் ஆர் அயான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாலிகுல் ஆர் ரேடிக்கல் ஆர் அயான் எப்படியெல்லாம் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி வாட் ஆர் தி ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் we can have. First most example we are going to discuss about metal alkene complex. ஸோ மெட்டல் ஆல்கின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்கின்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்கும், அந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் எப்படியெல்லாம் பாண்டில் இன்வால்வ் ஆகுது. ஸோ தட் இஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். மோஸ்ட்லி இந்த மெட்டல் ஆல்கின் காம்ப்ளெக்ஸஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அரௌண்டு என்னென்ன மெட்டல்ஸ் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளஸ் Ag ப்ளஸ், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, Hg2 ப்ளஸ், தட் இஸ் மெர்குரிக் அயான் ஆஸ் வெல் அஸ் லெட். ஸோ இந்த பர்டிகுலர் மெட்டல் அயான்ஸ்லாம் ஆல்கினோட கம்பைண்ட் ஆகும்போது ஆல்கின் காம்ப்ளெக்ஸஸை ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இஸ் தேர். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் கொடுத்துருக்குறாங்க,
ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, சிம்பிள் ரியாக்ஷன். ஏஜி ப்ளஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட். இதுக்கப்புறம் ஜீ சால்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். யூகிலையும் ஜீ சால்ட்டை பற்றி டீட்டெயிலிங்காக கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஏஜி ப்ளஸ் ஆல்கினோட கம்பைண்ட் ஆகும்போது we are getting ஏஜி alkene complex. It is a simple combination only. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எப்படி அதே சமயம் அகெயின் இங்கே பியூட்டாடைன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சைக்ளோ ஆக்டாடெட்ராயின் C8H8ன்னு சொல்லுவோம். அது கூடவும் சில்வர் கம்பைண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சைக்ளோ ஆக்டாடெட்ராயின் COT அப்படின்னு போடுறேன் எக்ஸாம்பிளுக்காக. சில்வர் நைட்ரேட்டை வந்து சைக்ளோ ஆக்டாடெட்ராயினோட ட்ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இங்கேயும் அகைன் C8H8 twice plus NO3 minus. So simple example with respect to the metal alkene complex with Ag plus ions. But when we are going with the platinum 2 plus ஓட combined ஆகும்போது we are getting a complex which is very very important, Z salt அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் மெட்டல் ஆல்கின் காம்ப்ளெக்ஸில் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், Z salt அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், சிந்தசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய ஃபார்முலா வந்து பொட்டாசியம் இருக்கும், காம்ப்ளெக்ஸில் பிளாட்டினம் அலாங் வித் தட் எத்திலின் மாலிகுல் மிக்ஸ் ஆகிருக்கும், C2H4Cl3. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ், இது ப்ளஸ் இது மைனஸு, அலாங் வித் தட் H2O வந்து கிறிஸ்டலில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஃபார்முலா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் Z salt. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் இதுதான் ஃபஸ்ட் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேல் எல்லோ கிறிஸ்டல்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எத்தில் ஆல்கஹால் அது வந்து K2PtCl6 பொட்டாசியம் பிளாட்டினம் எக்ஸாக்ளோரோ பேஸ்டு காம்ப்ளெக்ஸோட கம்பைண்ட் ஆகும்போது we are getting Z salt. ஸோ இந்த Z salt வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஸோ இதெல்லாம் சிந்தசிஸ் பார்ட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பிளாட்டினம் டெட்ராக்ளோரோ பிளாட்டினம் 2 அயான பேஸ் பண்ணி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு லேட்டரான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. P2Cl4 2- அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வெதர் when it is combining with ethylene directly instead of having ethyl alcohol, எத்திலின் கூடவே டைரெக்டாக கம்பைன் பண்ணும்போது இது ஆல்கஹாலிக் HCl. We are getting Z salt, Pt C2H4 Cl3 along with that நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மைனஸ் இருக்கும். Cl minus will go out. So instead of Cl minus C2H4 will come inside. So இதனுடைய structural representation அது regarding இருக்கக்கூடிய information. Synthesis அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் K2PtCl6 along with that ethyl alcohol கம்பைன் பண்ணும்போது we are getting Z salt. லேட்டரான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன், இது ஆக்சுவலாக PtCl4 2- அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படி இருக்கும்னா 2K plus, that means K2PtCl4. When it is combining with ethylene in the presence of in the alcoholic HCl solution, it gives these salts. So இதனுடைய structural representation very very important. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிளாட்டினம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்கொயர் பிளானர் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா
seems to be very slow தான். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலாக ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர்னா என்னது? பிளாட்டினத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 கோஆர்டினேட்டர். இதில் வந்து Cl3ன்னு இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் 3 sites ஆர் அக்குபைடு பை Cl, குளோரைடு அயான் அக்குபை பண்ணியிருக்கோம். 4th சைட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின் மாலிகுல் அக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ 3 sites. Cl மைனஸ் 1 சைட் வந்து பார்த்தீங்கன்னா by ethylene molecule. Ethylene molecule is about C2H4. ஸோ இதில் என்ன மாதிரியான பாண்ட் ஃபார்மேஷன்ஸ், பாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த எத்திலின் மாலிகுல் அப்படின்னா எப்படி இருக்கும்? கார்பன் டபுள் பாண்ட் கார்பனாக இருக்கும் இல்லைங்களா? அந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பனு பிளாட்டினத்தோட பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஐ வில் ட்ரா. ஸோ பிளாட்டினம் ஸ்கொயர் பிளேனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் குளோரின், இது ரெண்டும் ஒரே பிளேனில் எடுத்துக்கிறோம். ஸோ பிளேனுக்கு வெளியில் இருக்கிறது, பிளேனுக்கு அபோவ் அண்ட் பிலோ தி பிளேனில் குளோரின்ஸ், இன்னும் 2 குளோரின்ஸை எடுத்துக்கலாம். ஸோ தட் வி கேன் கெட் லைக் இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக இது வந்து இமேஜின் பண்ணும்போது இது ஒரே பிளேனில் இருக்குது. இது அபோவ் தி பிளேன், பிலோ தி பிளேன். ஓவரால் இது மேலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இல்லை சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா we can have a square plane, சாரி above the plane below the plane கிடையாது. இந்த குளோரின் வந்து பேக் ஆஃப் தி பிளேனில் இருக்குது. இட் இஸ் லுக்கிங் டுவர்ட்ஸ் அஸ், நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இது 4மே ஒரே பிளேனில் இருக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணலாம். பட் 3 dimensional இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க புக்கில், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு குளோரின் இருக்குது, இங்கே கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் இந்த பாண்டு அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப இது பண்ண இந்த ஹைட்ரஜன்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து இட் வில் டில்ட் பிகாஸ் ஆஃப் தி பிளாட்டினம் கார்பன் பாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஒரே சைடில் இல்லாமல் இது வந்து இந்த பிளாட்டினத்தை விட்டு வெளியில் வந்து அவே ஃப்ரம் தி பிளாட்டினம் டில்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே ஸ்கொயர் பிளேனால ஒரே பிளேனில் இருக்குதுன்னு போது கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா